ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான தெளிவு குருவின் திருமேனி காட்டும் தெளிவு குருவின் திருநாவுச்சரம் தெளிவு குரு திருவாசி காட்டும் தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. அது மட்டும் இல்லாம மனசுல பட்டதை ஒழிக்காம சொல்லக்கூடியவங்களும் தனுசு ராசிக்காரங்க. நியாயத்து பக்கம் நிக்கிற பெருவிருப்பம் உள்ள தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனியா வருது. 2க்கும் 3க்கும் அதிபதியான சனி, அதாவது உங்களுடைய வாக்கு, தனம், குடும்பம், அதுக்கப்புறம் உங்களுடைய தைரியம், உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய புகழ், பெயர், இதெல்லாம் சனி தான் அதிபதியாக வரும். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அப்போ அந்த 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது சனி கொடுக்கக்கூடிய பொது பலன்கள், வீடு வாங்குற சிந்தனை அல்லது தைரியத்தை உண்டு பண்ணுவார், பணத்தை புரள வைப்பார். அதே சமயம் உங்களுக்கு வண்டி வாகனம் பழுதுகளை ஏற்படுத்துவார். அதன் மூலிமா சில விரயங்களை உண்டு பண்ணுவார். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சிந்தனையை அவர் விதைப்பார். தாயாருக்கு சுகக்கேடு, உங்களுக்கும் ஆரோக்கிய கேடு, பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு அப்படின்னு பல பலன்களை உருவாக்குற ஒரு அமைப்பாக இருக்கு. உத்தியோகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை பளு ஏற்படும், போட்டி பொறாமைகள் ஏற்படும். ஆனால் இதுக்கு மத்தியில் நீங்கள் பேரும் வாங்குவீங்க. உங்களுடைய நிர்வாக திறமை பழிச்சிடுற சந்தர்ப்பத்தையும் அவர் உண்டாக்குவார். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். அந்த இடமாற்றங்கள் உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கணுன்றது இல்லை. அதில் மாற்று கருத்து இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லலாம். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இரும்பு, கமிஷன், ரியல் எஸ்டேட்டு, கல்வி, ஐடி, கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸு, மருத்துவம், ரசாயனம், உரம் போன்ற தொழில்களில் ஈடுபடுறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. அவங்க லாபத்தை அதிக அளவில் ஈட்டவும் முடியும். தனுசு ராசியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தால் அவங்க கண்டிப்பாக 2 விஷயத்துல கவனத்தை செலுத்தணும். ஒன்று தேவையற்ற சோம்பல், இன்னொன்று தேவையற்ற தூக்கம். இது உங்களை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால அதிகாலை எழற பழக்கத்தையும் குரு வழிபாட்டையும் நீங்கள் பழக்கப்படுத்தினீங்கன்னா இந்த தொலைலேருந்து விடுபடுவீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் தவறாமல் இருந்ததுன்னா நீங்கள் பல சிறப்புகள் அடைவீங்க. நிர்வாகம் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட படிப்புகள், மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்புகள், ஆராய்ச்சிகள் சம்மந்தப்பட்ட படிப்புகளில் ஈடுபட்டிருக்கிறவங்க பெருத்த சிறப்பை அடையக்கூடிய ஒரு நேரம் இது. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் அமையக்கூடிய யோகங்கள் உண்டு. புத்திர பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இது பொன்னான காலகட்டமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனியோடைய பார்வை பலன்கள்னு வரும்போது சனி 3ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்வையிடுறது. அப்போ இந்த 6ஆம் இடத்தை பார்வையிடும்போது பணப்புழக்கம் ஏற்படும். அதுக்கப்புறம் கடன்கள் எளிதில் கிடைக்கும். நோய்கள் குறித்த சிந்தனைகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. போட்டி பொறாமைகள் ஏற்படும். ஆனால் அந்த எதிரிகளை ஜெயம் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகும். அலுவலகத்தில் வேலை பேரில் உங்களுக்கு பெரிய அளவில் கடன்கள் கிடைக்கும். ஒரு சிலர் அந்த கடன்களை வைத்து வீடு கட்டக்கூடிய வேலைகளில் இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சனி 7ஆம் பார்வையா உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நிறைய வேலை பளு இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கீழே பணிபுரிகிற ஆட்களை நீங்கள் நம்பக்கூடாது. சொந்த தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிறவங்க கூட உங்ககிட்ட பணிபுரிகிற வேலையாட்கள் மேலே ஒரு கவனம் வேண்டும். அலட்சியம் காட்டக்கூடாது. அது இழப்புகளை தவிர்க்கும். ஸோ 10ஆம் இடத்துல சனியோட பார்வை விழறதுனால உங்களுக்கு நிர்வாக திறனும் படிச்சிடும். அந்த நேரத்தில் உங்களுடைய வேலை குறித்து பல பேர் பாராட்டுதல்களும் தெரிவிப்பாங்க. ஆனால் வேலை பளு நேரமின்மையால் அவசரப்படுவீங்கன்னு சொல்லலாம். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும், உள்ள சோர்வு ஏற்படும். ஆனால் எடுத்த காரியத்தை முடிக்கணுன்ற பிடிவாதமும் தீவிரமும் அதிகமாகும். தாயார் வழி சொத்துக்கள் அல்லது தாயார் வழி சொந்தங்கள் மூலிமா உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டாகலாம். சனி பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கணவரோட கொஞ்சம் இணக்கமான போக்கு தென்படும். தாயார் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டமாக அது இருக்கும். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், லாபங்கள் பெருகி வரும்.
உத்தியோகத்தில் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படுறதுக்கான காலம் உண்டு. குறிப்பாக நிர்வாகம், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு அதிக அளவில் லாபங்கள் கிடைக்கும். இளைய சகோதரத்தால் அப்போ அனுகூலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த நேரம் உங்களுடைய பெயர் சிறப்படைய செய்யும். சனி ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுடைய உடல்நிலை முன்னேற்றம் அடையும். சுறுசுறுப்படைவீங்க. வேலைகளை எல்லார் வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஆற்றல் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். வீடு கட்டுற வேலையில் ஏற்பட்ட தடைகள் விலகும். வாகன பழுதுகளால் ஒதுக்கி வச்சிருந்த வாகனத்தை செப்பனிடுறதுக்கு முன் வருவீங்க, அல்லது புதிய வாகனங்கள் அந்த நேரத்தில் வாங்குவீங்க. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அகலக்கூடிய ஒரு நேரமாகவும் அது இருக்கும். சனியோடைய வக்கர காலகட்டங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாறும். காரிய தடைகள் அந்த நேரத்தில் விலகும். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி அடைவீங்க. தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் வேக வேகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அது விளங்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி மூலிமா நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கும் தீமைகளை நீங்கள் குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி, மாங்காடு வெள்ளீஸ்வரர், திருவிடைமுருதூர் மகாலிங்கேஸ்வரர். வார வாரம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எள்விளக்கு இடுவதும், அனாதை இல்லங்களுக்கோ அல்லது முதியோர் இல்லத்திலேயோ அன்னதானம் செய்வது உங்களுக்கு பெரும் சிறப்பை உண்டு பண்ணும்.